அதிபுத்திசாலிகள். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் வாழும் மக்கள் இந்த உலகத்திலேயே தாங்கள் தான் பெரிய அறிவாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் சரியான முட்டாள்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு நாள் அவர்கள் மரத்தால் ஒரு பெரிய வீடு கட்ட தீர்மானித்தனர். அதற்கான நல்ல மரத்தை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் காட்டுக்கு போக முடிவு செய்தனர். அப்போது அவர்களில் மிகவும் அதிபுத்திசாலியான ஒருவன் சொன்னான், நான் குதிரை வண்டியில் ஏறி முதலில் போகிறேன், நீங்கள் எல்லாரும் பின்னால் வாருங்கள் என்றான். எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டனர். அதிபுத்திசாலி குதிரை வண்டியில் ஏறி காட்டுக்கு பாய்ந்து சென்றான். ஆனால் வழியில் அவன் குதிரை வண்டி ஒரு கல்லின் மீது ஏறியதால் கவிழ்ந்தது. அவன் கையில் இருந்த கோடாரி தூரத்தில் சென்று விழுந்தது. அவனும் ஆழமான ஒரு குழியில் விழுந்து விட்டான். குதிரை வண்டிக்கு பின்னால் வந்த மற்ற அறிவாளிகள் அதிபுத்திசாலியின் கோடாரி வழியில் கிடப்பதை பார்த்தனர். அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளி அவன்தான் என்பதால் அவன் கோடாரியை விட்டு சென்றதற்கு ஏது முக்கியமான காரணம் இருக்கும் என்று மற்றவர்கள் நினைத்தனர். அதனால் எல்லாரும் மரம் வெட்டுவதற்காக தங்கள் கையில் எடுத்து வந்திருந்த கோடாரியை அப்படியே போட்டுவிட்டு தொடர்ந்து சென்றனர். காட்டுக்கு சென்று வெட்டுவதற்கு ஏற்ற மரத்தை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் யார் கையிலும் கோடாரி இல்லையே, பிறகு எப்படி மரம் வெட்டுவது? எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து இதற்கு என்ன வழி என்று சிந்தித்தனர். அவர்களில் ஒரு அறிவாளி, இந்த மரத்தின் கிளையை பிடித்து தொங்குகிறேன், நீங்கள் அனைவரும் என்னுடைய காலை பிடித்து தொங்குங்கள், அப்படி தொங்கினால் மரக்கிளை வளைந்து ஒடிந்து விழும், நாம் அதை எடுத்து சென்று வீடு கட்டலாம் என்றான். எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டனர். அந்த அறிவாளி சொன்னது போலவே செய்தனர். மரக்கிளை ஒடிந்து கீழே விழும் நேரத்தில் முதலில் மரக்கிளையை பிடித்து தொங்கிய அறிவாளியின் கை வலிக்கியது. கை வலிக்கு அனைவரும் கீழே விழுந்தனர். மரக்கிளை முன்பு இருந்தது போலவே நீளமாக ஆனது. அவர்கள் அனைவரும் மீண்டும் கூடி அமர்ந்து சிந்தித்தனர். அவர்களில் ஒருவன் அப்போது நல்லபடியாக சிந்தித்தான். அவன் சொன்னான், நண்பர்களே, நாம் திரும்பி சென்று வழியில் போட்டுவிட்டு வந்த கோடாரிகளை மீண்டும் எடுத்து வரலாம், அதை தவிர நமக்கு வேற வழி இல்லை என்றான். அவ்வாறு அவர்கள் சென்று தங்கள் கோடாரிகளுடன் திரும்பி வந்தனர். தேவையான மரத்தை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு சென்றனர். தங்களது புத்திசாலித்தனத்தை நினைத்து தங்களை தாங்களே மிகவும் பாராட்டி கொண்டனர். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.